ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் யூடியூப் சேனல் பேர் தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ரயில்வேவுடைய போஸ்ட் லோக்சபா பிளான்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். 100 நாள் முதல் 100 நாளுக்கான பிளான்ஸ் என்ன பண்ண போறாங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்மளுடைய தேர்ட் 3.0 மோடி 3.0 மோடி தான் நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஆள போறாரு. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 2014 2024 உடைய ரயில்வேயோட growth பார்த்தீங்கன்னா எனார்மஸாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்க சொல்ல போனா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பர் ஆப் போறதா இருந்தாலும் சரி, 100% ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் விட்டாலும் சரி, வந்தே பாரத் மெட்ரோ விட்டாலும் சரி, மோரோவர் நிறைய பிளான்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ஸை அமிர்த் பாரத்ல அப்கிரேடேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, நிறைய நம்மளுடைய ரயில்வே ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அண்ட் இன்னொரு கன்ஃபர்ம் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கன்ஃபர்ம் டிக்கெட் கிடைக்கும்னு அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் ஆப்க்கான லிங்க் நான் தரேன், நீங்க பாருங்க. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். சூப்பர் ஆப்னா என்ன, எப்படி டிசைன் பண்ண போறாங்கன்னு அதை பத்தி நான் பேசியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு ரயில்வே நியூஸ் ரிலேட்டட் ரயில்வே அண்ட் கரண்ட் ஹேப்பனிங்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வரும். ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல சூப்பர் ஆப் தாங்க. சூப்பர் ஆப் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஷன் நான் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில், நீங்கள் அதை பாருங்க. இதை பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸு. சூப்பர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப், அந்த ஆப் எதனால கொண்டு வராங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஐஆர்டிசி வெப்சைட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட்னால லாட் ஆஃப் சர்வர்ஸ் நமக்கு சர்வர் லோடிங் டைமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. கேட்சே ப்ராப்ளம் ஒர்க் ஆகுறது இல்லை. லாட் ஆஃப் பீப்புள்ஸ் மில்லியன்ஸ் பீப்புள் யூஸ் பண்றதுனால அது ப்ராப்ளமா இருக்கிறதுனால, அதே மாதிரி இன்னொரு ரீசனுக்கோசரமும் அவங்க கிரியேட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஆர்டிசியில நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க. கன்சிடர் நான் ஒரு டிக்கெட் புக் பண்றேன், எனக்கு ரீஃபண்ட் வேணும்னா 3 days கழிச்சு தான் வரும் ஐஆர்டிசியில. ஆர் இன் கேஸ் ஆஃப் கவுண்டர்ல போய் புக் பண்ணீங்கன்னா, நீங்க மேனுவலா போய் நீங்க கேன்சல் பண்ணா, ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா 3 days கழிச்சு தான் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கோசரம் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஆப்னு சொல்லி ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆப். இதுல உங்களுக்கு குவாலிட்டியான டிக்கெட் ட்ராக்கிங் இருக்கும், ட்ரெயின் புக்கிங் இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட் ட்ராக்கிங் இருக்கும், ஃபுட் புக்கிங் இருக்கும். எல்லாமே ரயில்வேல பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்தியன் ரயில்வேஸ் இதுக்கு நிறைய பட்ஜெட் அலோகேட்டும் பண்ணியிருக்காங்க, அலோகேஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 100 daysக்கான பிளானான ஃபர்ஸ்ட் டாபிக். வாங்க செகண்ட் டாபிக் உள்ள போகலாம். பிரதான் மந்திரி பீமா யாத்ரி யோஜனா இன்சூரன்ஸ் சொல்லி அதுவும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம யூஸ்வலா புக் பண்ணும்போது 0.25 பைசா டிடக்ட் ஆகும். இதுக்கான என்ன டிடக்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. பிரதான் மந்திரி அந்த யாத்திரை யோஜனால பீப்புளுக்கு நல்ல கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்கோசரமும், ஆக்சிடென்ட் உயிருங்கிறது விலை மதிப்பற்றுங்கிற சாரி, நம்மளுடைய உயிருக்கு இந்த கவர்மெண்ட் நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ரயில்வேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த பிரதான் மந்திரி யோஜனா இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பத்தி எனக்கு கம்ப்ளீட்டா தெரியல, ஏன்னா நான் இன்னும் கொண்டு வரல. பட் கொண்டு வந்த உடனே நான் உங்களுக்கு இதை பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் செகண்டான பிளானு. அடுத்ததுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்டான என்ன சொல்றது, ஒரு காரிடார் பத்தி சொல்லலாம், ஒரு ப்ராஜெக்ட் பத்தி சொல்லலாம். 3 எக்கனாமிக் மாடல் காரிடார்னு சொல்லி இந்தியன் ரயில்வேஸ்ல கொண்டு வர போறாங்க. 49,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் காரிடார் 11 lakh crore பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 எக்கனாமிக் காரிடார் என்ன நான் எக்ஸாக்டா படிச்ச போது, எனர்ஜி, இப்போ ஒரு எனர்ஜி நம்ம ஊர்ல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, லைக் என்ன சொல்றது, எலக்ட்ரிசிட்டி எதுவாக இருந்தாலும் அதை ப்ராப்பரா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ப்ராப்பரான டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான ட்ராக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அது என்ன சொல்ல டெடிகேட்டட் காரிடார்னு சொல்றாங்க இல்லையா ரயில்வேல, அந்த மாதிரி கொண்டு அதுக்கான காரிடார். நெக்ஸ்ட் போர்ட் காரிடார். இப்போ ஒரு மூவ்மெண்ட் இங்க இருந்து மூவ்மெண்ட் பண்றாங்க, அதர் கண்ட்ரிஸ் ஓஷன் மூலியமா மூவ் பண்றாங்க, ஷிப்ஸ் மூலியமா மூவ் பண்றாங்கன்னா, அதுக்கு எக்ஸ்பெஷலி ரயில் கனெக்டிவிட்டி
நாகப்பட்டினம் போர்ட்டை வந்து இது மறுசீரமைப்பு செய்யறது, அதே மாதிரி காரைக்கால் போர்ட்டை வந்து மறுசீரமைப்பு செய்யறது, சென்னை பீச் போர்ட் நிறைய கொண்டு மறுசீரமைப்பு செய்யறது, அந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் காரிடாரை வந்து இன்க்ரீஸ் பண்றது. இப்போ சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு பக்கத்துல, அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரயில்வே கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து அந்த ட்ராக்ஸ்லாம் அப்கிரேட் பண்றது, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நான் படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க எப்படியும். பட் அது எப்படி பண்றாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறது நமக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி தான் தெரியும். நமக்கு கிடைச்சதை நம்ம யூடியூப் சேனல் சொல்லுவோம். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாமே ரயில்வே வந்து ரிலேட்டட் கவர் பண்ண தான் போறோம் நம்ம யூடியூப் சேனல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உதம்பூர் ஸ்ரீநகர் பர்முலா ரயில்வே லிங்க் ப்ராஜெக்ட். இது 4th ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரும் வந்து கனெக்ட் பண்றது தான். இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, உயரமான பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க, சென்னப் பிரிட்ஜ். அது வந்து இந்தியன் இன்ஜினியரிங்கோடைய மார்வலஸ் கொண்டு வந்து சேருதுங்க. ஏன்னா வந்து இந்தியன் இன்ஜினியரிங்கோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மூவ் பண்றவங்க நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, நம்ம நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு ஆக்சுவலா. பட் இந்த நாங்களும் வந்து ரயில்வேலையும் வந்து நிறைய சாதிப்போம்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டா வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கதான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ ரயில் கனெக்டிவிட்டி வந்து ஆல் ஓவர் தி இந்தியா வந்து நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வெர்டிகல் லிஃப்ட் பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்றதாங்க. 1913 தான் வந்து லாஸ்டா வந்து பில்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அது தொடவே இல்லை. இந்த ஓல்டு பாலம் வந்து வந்ததுல ஓல்டு பாலத்துல அந்த ப்ராப்ளம்னால வந்து நியூ ப்ராப்ளம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த கட்டிட்டு இருக்க பாலம் வந்து கூடிய சீக்கிரம் ஐ திங்க் இன்னாகரேட் ஆயிடும். அதுக்கான நியூஸ் வந்து அஃபிஷியலா வந்து விடலை. அதை பத்தி நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸுங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸை பத்தி நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய இருக்கு. ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, லக்ஸூரியஸா இருக்கு, ஃபுட்டு நல்லா இருக்கும், டிக்கெட் கிடைச்சிடும் இருக்கு. இதெல்லாம் ரேட் வந்து இனிஷியல் ஹையா இருந்தாலும் பீப்புளோட டிமாண்டுக்கு கோசரம் குறைச்சிடுவாங்க போக போக இந்தியன் ரயில்வேஸ்ல. ஏன்னா வந்து வந்தே பாரத்தோடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீப்புள் வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க, அதை வந்து எதிர்க்கல. எதிர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் தான். அதுவும் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு குறைச்சிருவாங்க. அதே மாதிரி வந்தே பாரத் மெட்ரோ, அப்புறம் இந்தியாவில வந்து புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. புல்லட் ட்ரெயின் வந்து மும்பை டு அகமதாபாத், அதுக்கான டிக்கிங், அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. மும்பை டு அகமதாபாத் எல்லாமே லேண்ட் அக்விசிஷன் எல்லாமே போயிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 4% லேண்ட் அக்விசிஷன் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ரீசெண்டா படித்தேன். பட் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடும், அவங்க பட்ஜெட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய இன்னைக்கான வீடியோ. நான் ரெக்கார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா May 8th. ஐ திங்க் டுமாரோ வந்து அவர் மோடி ஐயா வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் எடுப்பாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரயில்வே நியூஸ் உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மோர் அண்ட் மோர் ரயில்வே நியூஸ் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து போடுறேன். என்னுடைய ஒரு சின்ன உதவி வந்து தமிழ் மக்களுக்கு என்னன்னா, ரயில்வே நியூஸ்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்கோசரம் தான் நீங்க கொஸ்டின் ஆரம்பிச்சது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் தான் நான் சந்திக்கிறேன். டேக் கேர்.